எங்கிருந்தாய் நான் மண்ணில் பிறந்திடும் போது, எங்கிருந்தாய் நான் கொஞ்சம் வளர்ந்திடும் போது, எங்கேயோ பிறந்தாயடி எங்கேயோ வளர்ந்தாய், இன்று என் முன்னால் நீயாய் வந்தாய். வாவ், இந்த இடம் ரொம்ப அழகா இருக்கு. ஆமாடி, அழகா இருக்கு, சூப்பரா இருக்கு. உனக்கு பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு. உனக்கு என்னம்மா பிடிக்காமையா இருக்கும்? நாளைக்கு வாழ போற இடம். பேசுறது கேக்குது, அடிச்ச மூஞ்சிய பேத்துருவேன். சரி விடு விடு. கதிர், நாளைக்கு எப்படி நாங்கள் காலேஜுக்கு ட்ரெஸ் போட்டு போறது? ட்ரெஸ்ஸே இல்லை அக்கா, அதெல்லாம் அண்ணா முன்னாடியே எடுத்து வச்சுட்டான். சரி, இப்படியே பார்த்துட்டே இருக்க போறோமா, இல்லை ஏதாவது கேம் விளையாடலாமா? ஏதாவது கேம் விளையாடலாம் யாழ்னி. என்ன விளையாடலாம்? ஒரு பொருள் சொல்லுவேன், அதை வச்சு பாட்டு பாடணும். மாறி மாறி டீம்ல ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு பொருள் சொல்லுவாங்க, பாட்டு பாடணும். சரி, ஓகே. கேர்ள்ஸ் நாங்களாம் ஒரு டீம், பாய்ஸ் 2 பேர், நீங்கள் ஒரு டீம். ஓகே. ஃபர்ஸ்ட் நீங்களே சொல்லுங்க. நிலா. நிலா வச்சு என்னடி பாட்டு இருக்கு? அதுதாண்டி நானும் யோசிச்சுட்டு இருக்கேன். நிலா நிலா ஓடிவான் பாட்டு பாடணுமா? ஏய், வாய மூட, நாங்கள் பாடுவோம். நிலா நீ வானம் காற்று மழை. அவ்வளோதான், நீங்கள் பாடுங்க இப்போ. ஒரு லைன் தானா? ஆமாம், அவ்வளோதான். சரி, நீங்க ஏதாவது திங்ஸ் சொல்லுங்க. என்னடி சொல்லலாம்? நட்சத்திரம். நட்சத்திரமா? நட்சத்திர ஜன்னலில் வானம் வெட்டி போகுது. வாவ், சூப்பர் பாட்டு. இந்த சாங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்கள் லவ்ஸ் எல்லாம் அப்புறமா விடுங்க, ஃபஸ்ட்டு போட்டிக்கு வாங்க. சரி, ஓகே. இப்போ நீங்கள் தான் சொல்லணும். மலை. மழை நின்ற பின்பும் தூரல் போல உன்னை மறந்த பின்பு காதல். பரா, தங்கச்சி சூப்பரா பாட்டு பாடுது. பின்ன சும்மா டிவி கிட்டே உட்காந்துருந்து அப்படிதான் பாடுவா. சரி, ஓகே ஓகே. இப்போ நாங்கள் சொல்லணும். அடுத்தது பூமி. பூமி என்ன சுத்துது, பூமி நெஞ்சு கத்துது. சரி, ஓகே மச்சான், கேமை முடிச்சுக்கலாம். சரி, ஓகே. சரி, எல்லாரும் தூங்க போலாமா? போறதுக்கு முன்னாடி ஒரு கேம். என்ன கேம்? கதிர் மகிழினியோட கண்ணை 10 மினிட்ஸ் பார்க்கணும். அது கண்ணி வைக்காம. எதுக்கு இப்போ? சும்மாதான். 10 மினிட்ஸ் என்ன, 1 மணி நேரம் கூட உட்காந்து பார்ப்போம். எனக்கு ஓகே. ஓகே, ஸ்டார்ட். எல்லாத்துக்கும் ரெடியாக தான் வந்திருப்பா போல. என் கடலில் அழிப்பாயும் ஓர் மௌனராகம் நீதானே, காற்று வெளியிட எல்லாம் நாம் இருவர் பறந்து செல்லத்தானே. நான் நாயகன் நானால் என் நாயகி நீதானே. 10 மினிட்ஸ் ஆயிடுச்சுடா. ஹலோ மேடம், 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போதைக்கு இவங்க திரும்ப மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம போலாம். சரிவா, போகலாம். தூக்கமாக வருது. சிச்சோ, நம்ம என்ன இவ்வளோ நேரம் நின்றுட்டே இருக்கோம்? எனக்கு என்ன ஆச்சு? நான் இப்படி பார்த்துட்டே இருக்கேன். எனக்கு என்னன்னு தெரியல, அவன் கண்ணை பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும், சேஃபாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. இது என்னவா இருக்கும்? ஹலோ சார், கேம் ஃபினிஷ் ஆயிடுச்சு. எங்கடா யாரையும் காணோம்? இதோட முனையிலேருந்து கூப்பிட்டு விட்டுருக்கோம். 2 பேரும் திரும்பவே இல்லாத கிளம்பி போயிட்டாங்க. ஓ, அப்படியா? அப்படிதான். சரி, ஓகே, தூங்க போகலாம். சரி, சீக்கிரமா வாங்க 2 பேரும். சரி கதிர், தூங்க போகலாம். ஓகே மகி, போகலாம். இருமலர்கள் சீரியல் பற்றியா? நேற்று கதிர் வீட்டுக்கு போனனால என்னால் பார்க்கவே முடியல. நாளை நைட்டு பார்த்துட்டு தான் தூங்குனேன். பார்த்துட்டியா? என்னாச்சு? சொல்லிட்டா ட்விஸ்ட்டு போயிடும், நீயே போய் பாரு. 2 பேரும் சேருவாங்களோ தெரியல. ஆமாடி, அதான் தெரியல. ரொம்ப முக்கியமான விஷயம் போயிட்டு இருக்கோம். யாரை பற்றி பேசுகிறாங்க? யாழ்னி 2 பேர் யாரை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க? அபி பிரக்யா தான். ஏன், அவங்களுக்கு என்னாச்சு? பிரச்சனை வேற பிரச்சனையா வருது. வாழ்க்கையில் ஒரே கஷ்டம் இருக்குடா. அப்படி என்ன பிரச்சனை? 1 2 நிறையா இருக்கு. இந்த அபி பிரக்யா எங்கேயோ கேள்விப்பட்டிருக்கேன், ஆனால் எங்கே தெரியல. இன்னும் அவங்க எதை பற்றி பேசுகிறாங்கன்னு உனக்கு புரியலையாடா? தெரியலையடா, எதை பற்றி பேசுகிறாங்க? 2 பேரும் சீரியல் பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அடப்பக்கி, சீரியலையா பேசிகிட்டு இருக்க? ஆமாம், நீ என்ன நினச்ச? நான் கூட ரியல் லைஃப் பற்றி ஏதோ பேசிகிட்டு இருக்கேன்னு நினச்சி. யாரையோ நான் யாரை பற்றி பேச போகிறேன்? அம்மா, 2 பேர் எங்கே போனீங்க? காலையில் 4 பேர் ஒன்றா தானே வந்தோம். அதுவா? நாங்கள் சைட் அடிக்க போனோம். சைட் அடிக்கவா? ஆமாம். மஹிமா நான்லாம் போகலை, இவன் மட்டும்தான். நீ அவன் கூட தானே வந்த? அவன் கூட தான் வந்தேன், ஆனால் அவன் சொன்ன வேலைக்கெலாம் நான் போகலை. வெளில அடிச்சிருச்சு. 2 பேரும் வந்து உட்காருங்க. ஓகே ஓகே. அட்டண்டன்ஸ் எடுக்கலாமா? எஸ் சார். கதிரவன் பிரசன்ட் சார். மகிழினி பிரசன்ட் சார். யாழினி பிரசன்ட் சார். செலியன் உன்னேதாண்டா சார். நேற்று பேச மாட்டேன்னு வெளியில் நின்று பனிஷ்மெண்ட் வாங்கிட்டேன், அதான் பேசாமல் அமைதியாகவே இருக்கும். நீங்கள் சொன்னது அவ்வளோ சின்சியராக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம் சார். நான் பேசினாலும் தப்பு, பேசுகிறேனாலும் தப்பா? இப்போ பேசலாம். பிரசன்ட் சார். இப்படியும் ஒரு சின்சியர் ஸ்டூடெண்ட் இருக்கானா என்ன? சரி, ஓகே, எல்லாரும் கவனிங்க. இன்னைக்கு சர்ப்ரைஸ் டெஸ்ட்டு சார். சர்ப்ரைஸாக இருக்கணும்னா டெஸ்ட்டை கேன்சல் பண்ணுங்க, அதான் பெரிய சர்ப்ரைஸ். ரொம்ப காமெடி பண்ணிட்டு இருக்காதா? எல்லாரும் பேப்பரை எடுங்க. சார், என்கிட்ட பேப்பர் இல்லையே. பரவாயில்ல, நோட்டில் எழுதலாம். நோட் புக்கும் இல்லை சார்.
அப்போ என்னதான் நீ எடுத்துகிட்டு வந்திருக்க? கான்ஃபிடன்ஸ் சார். அதை வச்சு டெஸ்ட் எழுத முடியுமாடா? நோ சார். பக்கத்தில் கடன் வாங்கி எழுது. கடன் வாங்கக்கூடாதுன்னு எங்கள் அம்மா சின்ன வயசுலேருந்தே சொல்லி வளர்த்துருக்கான் சார். இப்போ வெளியே போறியா அப்பனா நீ? இல்லை சார், நான் வாங்கியே எழுதுறேன். ஃபோன் யாரோடது? அட்டன் பண்ணி கேட்கலாம், அப்போ தான் யார் ஓனர்னு தெரியும். என்ன என்னோட பேர்லேருந்து வர மாதிரி இருக்கு? அச்சோ, என்னோட ஃபோனு சார். அது உங்களோட ஃபோன் தான். சரி விடு விடு. கிளாஸ் ஓவர். உன் லைஃப்பில் செகண்ட் ஹீரோயின்லாம் வந்துட்டாங்க போல. செகண்ட் ஹீரோயின் அது யாரு? டேய் நடிக்காதடா. அதான் நிலாவா? அது யாரு? நிலாஷினி. எப்போ என் ஆளுன்னு சொன்ன வந்துட்டேன். மகிமா வெளியே பிஞ்சு செருப்பு இருந்தால் அவனை எடுத்துட்டு வா. ஏய் சும்மா தான்டா சொன்னேன். உனக்கு நல்லா வேணும்டி. சாப்பிட்றதா கிண்டல் பண்ணுறது தான் இவன் வேலையே. அது ஒரு டேலண்ட் மகி. என்ன சார்? சும்மா சும்மா ஹிஹி. சரி விடு கதிர், டென்ஷன் ஆகாத. சரி மகி. அவனை பார்த்தானே பல்ல காட்டுறான் பாரு, இருக்கேன். கதிர், உன்னோட ஃபோன் எங்கே காணோம்? பேக்கெட்டில் தான் வச்சுருந்தேன், காணுமே. ஃபோன் காணும், எங்கே போயிருக்கும்? உன் ஃபோன் என்கிட்ட இருக்கு, வேணும்னா பழைய லைப்ரரி தனியாவா? டே இது லவ் லெட்டரா இல்லை வில்லன் என்ட்ரியா? கதிர், நீ முதல்ல போய் ஃபோன் வாங்கிட்டு வா. நானும் வரேன் கதிர். இல்லை வேணாம் மகி, நான் மட்டும் போயிட்டு வரேன். என்ன இங்கே யாருமே இல்லை? நல்ல வேலை ஃபோன் இங்கே இருக்கு. என்ன பக்கத்தில் ஏதோ பேப்பர் மாதிரி இருக்கு? உன்னோட கடந்த காலத்தை தெரிஞ்சுக்கணும்னா பழைய ஏக்கரைக்கு 6 மணிக்கு வா. அங்கே நீ மட்டும்தான் தனியாக வரணும். நான் போய் ரொம்ப நேரம் ஆகுதுல, இன்னும் ஆளை காணும். ஆமாம் மகி, இன்னும் காணும். என்ன ஃபோனுக்கு ஏதோ மெசேஜ் வருது? கதிர் அவனை தனியாக விட்டுறதா அவனுக்கு ஆபத்து நெருங்குது. என்னாச்சு மகி? இந்த மெசேஜை கொஞ்சம் பாரேன். நீ ஃபீல் பண்ணாத மகி, 3 பேர் சேர்ந்து போகலாம். ஆனால் எப்படி போகிறது? கதிரவனுக்கு தெரியாமல் ஃபாலோ பண்ணி தான் போகணும்.